ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப். இன்றைக்கி வந்து மார்னிங் கிளம்பி ஒரு க்ராசரி ஷாப்பிங் போக வேண்டியது இருந்தது. ஸோ அது என்னென்னா லைக் இண்டியன் க்ராசரி அலாங் வித் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்பு. ஸோ அதான் இங்கே காட்டுறேன். இங்கே என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம இந்தியாவில் கிடைக்கிறது வந்து இங்கே கிடைக்கும். பட் சில இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாழைக்காய் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். வாழைத்தண்டு அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். அந்த சின்ன பாவக்காய் அதெல்லாம். மற்றபடி ஓவரால் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் அதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதர் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான் இந்த ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ், தக்காளி எல்லாமே. அதர் ஃப்ரூட்ஸ் லைக் கிரேப்ஸ் அண்ட் அது எல்லாமே யூஷுவல். தக்காளியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சீசனில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், ஒரு சீசனில் பயங்கர ப்ரைஸியாக இருக்கும். லைக் இப்போ பார்த்தோன்னா $2.49 தான் ஒரு கேஜி. சில டைம் 10 கேஜி வரைக்கும் $10 வரைக்கும் போகும் ஒரு கிலோ. ஸோ அதான். அண்டு இங்கே வந்து சம்மர் சீசன் இப்போது. ஸோ வந்து நம்ம ஊரில் சம்மரில் எப்படி மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸோ, இங்கேயும் வந்து மாம்பழம் வந்து ரொம்ப சம்மர் சீசனில் ரொம்ப கிடைக்கும். பட் இது இங்கே விளையக்கூடிய ஒரு மாம்பழம் வெரைட்டி R2 E2ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து இந்த கென்சிங்டன் ப்ரைட் அப்படின்ற வெரைட்டி. அது ரெண்டுமே ரொம்ப நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். அப்புறம் இந்த சைட் வெஜிடபிள் செக்ஷனில் பார்த்தோன்னா எல்லா காயும் மோஸ்ட்லி கிடைக்கும். சில டைம் இந்த லைக் சின்ன கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கிடைக்கும், சில டைம்ஸ் இருக்காது. ஸோ அதான். பட் எல்லா காயுமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். லைக் இந்த மாங்காய், இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த நீளமான பீன்ஸ், பீக்கங்காய், அவரைக்காய், இது வெண்டைக்காய், சின்ன பாவக்காய், பஜ்ஜி மிளகாய் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்துலேயே க்ராசரி ஸ்டோர் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணோம். அதுலேயும் வந்து ரீசனபிளி இது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ், நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே லைக் இருக்கும். மெயினாக வந்து இப்போ ரீசெண்ட்லி இந்த நிறைய மில்லட் வெரைட்டிஸ், இந்த பிஎஸ்கே பிராண்டோட மில்லட் வெரைட்டிஸ், அந்த பாரம்பரிய அரிசின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இப்போ ரீசெண்டாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கிடைக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே இதெல்லாம் கிடைக்கிது. அண்டு இன்னொரு சைடு பார்த்தோன்னா இந்த நாட்டு சர்க்கரை, வெல்லம் அண்டு பனங்கருப்பட்டி, பனை வெல்லம் அது எல்லாமே இருந்தது. இப்போல்லாம் பனை வெல்லம் வந்து, அதாவது இந்த கருப்பட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பவுடராக கூட கிடைக்கிது. அண்டு இங்கே வந்து நம்மளோட இந்த சர்பத் குடிப்போம்ல, நன்னாரி சர்பத், ரோஸ் சர்பத் அதெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் வந்து ரெடி டு ஈட் ஃபுட்ஸு அந்த சைடு அரேஞ்ச் பண்ணியிருந்து வச்சுருந்தாங்க. அண்ட் முறுக்கு மாவு கிடச்சிது. அண்டு இந்த அணிலோட ரவை, சம்பா ரவை அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் இந்த இது இருக்கும் லைக் நம்மளோட வெசல்ஸ், லைக் இண்டியன் வெசல்ஸ் அதெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். பெட்டர் நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றது கொஞ்சம் பெட்டர். அவசரத்துக்கு இங்கே வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து லைக் மோஸ்ட்லி கொஞ்சம் மலபார் ட்ரீட்ஸ் பிராண்ட்ஸ், கோழிக்கோடர் பிராண்ட்ஸ், தெலுங்கு ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு பிராண்ட்ஸ் வந்து கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கும். பட் அது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். பட் இதெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளி நாமினல் ப்ரைஸ். இந்த ஊட்டி வர்க்கி கூட இங்கே இருந்தது. ஸோ இந்த தடவை அது பார்த்தோம். மற்றபடி இந்த ஹால்திராம்ஸ், பிக்கானோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலி கிடைக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் ஷாப் தான், பட் மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும். இந்த சைடு வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் லைக் ரெடி டு ஈட் ஃபுட்ஸு அதெல்லாம் இருக்கும். லைக் பரோட்டாஸ், சப்பாத்தீஸ், இந்த ஸ்டஃப்டு பரோட்டாஸ், அந்த நிறைய மலபார் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய், கோவக்காய், அவரைக்காய் அந்த மாதிரியான திங்ஸும் கிடைக்கும் ஃப்ரோசனில். லைக் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காததெல்லாம் ஃப்ரோசனில் கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து பில் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஃபார்மசிக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இங்கே நம்ம இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் வந்துடும். ஸோ அப்போ தான் நம்ம க்ராஸ் பண்ணலாம். அப்போ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கார்ஸ்க்கு எல்லாமே ரெட்டு விழுந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ ஹெவி டிராஃபிக்னா கூட இந்த சிக்னல் இருக்கிறதுனால நம்ம சேஃபாக ட்ராவல் சேஃபாக ரோடை க்ராஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு இது. பட் மோஸ்ட்லி அப்ராடில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இதான் நான் சொன்ன ஃபார்மசி. ஸோ இங்கே இருக்கிற ஃபார்மசிஸ் எப்படின்னா, நம்ம போய் இந்த நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸ் எல்லாம் நம்மளே பிக் பண்ணிக்கலாம். லைக் ஆல் தி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐல்ஸில் வச்சுருப்பாங்க.
ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். பட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம தனியாக போய் கவுண்டரில் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆப்வியஸ்லி ஆஃப்டர் அ டயர்ட் ஷாப்பிங் ஒரு குவிக் லன்ச்சு. ஸோ ஒரு 1 pot கிச்சடி, லைக் அரிசி பருப்பு அண்ட் காய்கறிலாம் போட்ட மாதிரி ஒரு 1 pot கிச்சடி. ஸோ அதோட ரெசிபி என்னென்னா, லைக் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நான் இன்றைக்கி குக் பண்ணுறேன். ஸோ அந்த பாட் ஹீட் ஆனவுடனே ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், கடுகு எல்லாம் போட்டுட்டு அண்டு ஆனியன், வெங்காயம் வந்து போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸோ லைக் பொட்டேட்டோ, கேரட்ஸ், க்ரீன் பீஸ் எதுனாலும், லைக் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்டு சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ரைஸ் வந்து எவ்வளோனா ஒரு 1 cup ஆஃப் ரைஸ்க்கு ஒரு 1/2 cup ஆஃப் துவரம் பருப்பு அது ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸுக்குரிய வாட்டர், லைக் நான் வந்து ஒரு கப் ரைஸுக்கு ஒரு 2.5 cups ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைக் பாயில்டு வாட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும். ஸோ பாயில்டு வாட்டர் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் குக் செட்டிங்கில் வந்து வச்சிடலாம். அன்றைக்கி வந்து ஒரு 6 minutes ப்ரெஷர் குக் நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். இதோட மேரினேஷன் என்ன, வெரி சிம்பிள், லைக் மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் டொமேட்டோ பியூரி, கொஞ்சம் சில்லி பவுடர், ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் அரிசி மாவை கொஞ்சம் போட்டுட்டு அவனில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட அந்த கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வித் இந்த அவன் ரோஸ்டட் வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம சர்வ் பண்ணியாச்சு. அண்டு டெசர்ட்க்கு அந்த மாம்பழமும் வச்சு நம்ம சர்வ் பண்ணியாச்சு. அண்ட் ஈவினிங் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு எலிப்டிக்கல் ரன் பண்ணுவேன். ஒரு 20 minutes தான், நாட் மோர் தேன் தட். அதுக்கப்புறம் கார்டனில் உட்காந்துருந்தோம். ஸோ அங்கே என் பையன் வந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஸோ திடீர்னு ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடுவார், ஒன்ஸ் இன் அ வைல் கஷ்டம்தான். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஆர் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.